போயிடுச்சுனால அவருடைய டேட் அதில் வரவே இல்லை. ஏனென்றால் நம்முடைய காலக்கணிப்பிலும் நம்முடைய பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த காலக்கணிப்புகளை நாம் சரி செய்ய வேண்டும். நம்முடைய பாரதி சார் சொல்ற மாதிரி மீள் நினைவுகளின் தொகுப்பு, நம்முடைய சங்க இலக்கியம் ஒரு மீள் நினைவுகளின் தொகுப்புன்னு சொல்லும் பொழுது ஒரு சிந்து சமவெளி நாகரிகத்தின் தன்மைகள் அந்த இலக்கியத்தில் புதைந்துள்ளன. அந்த நினைவுகள்லாம் எப்படி உங்களுக்கு வந்திருக்கும்? கண்டிப்பா கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கணும். அந்த கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வந்ததை அவர் பதித்து வைத்திருக்க வேண்டும். அந்த பதித்து வைத்த இடங்கள் இந்த பகுதியாக இருந்திருக்க வேண்டும். அதுதான் நம்ம சொல்றோம், 2ஆம் கட்ட நகர நாகரிகங்கள் வட இந்தியாவில் மட்டும் ஏற்படவில்லை, குறிப்பாக தென்னிந்திய பகுதியிலும் 2ஆம் கட்ட நகர நாகரிகங்கள் ஏற்பட்டன என்ற ஒரு கருத்தை நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இதனால் வரை நம்ம சொல்லிட்டு இருக்க தரவுகள் வந்து என்னன்னா, முதல் கட்ட நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேப் இருக்கும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாக்பூர் யூனிவர்சிட்டில இருந்து பிரபாஸ் சாகு வந்து இப்ப கனெக்ட் பண்ணி புதுசா வந்து பச்சைக்கேடான ஒரு இடத்தை தோண்டியிருக்காரு நாக்பூர் பார்த்தாங்க. அது மேக்னெட்டிக் சைட். அது வந்து அவருடைய கருத்து பிரகாரம் சொல்றாரு, இந்த தென்னிந்திய பகுதியில் தான் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த இரும்பு இந்த பச்சைக்கேடா என்று சொல்லப்படுகின்ற வழியில் தான் வட இந்தியாவுக்கு சென்றுள்ளது என்ற ஒரு கருத்தை சொல்றாரு. ஏன்னா அது இன்டர்மிட்டன்ட் சைடா இருக்கு. ரெண்டுக்கும் நடுப்பட்ட ஒரு மாற்று இடமாக அந்த இடம் இருந்திருக்கிறது ஒரு கருத்தை வந்து பிரபாஸ் சாகுங்கிறவர் சொல்றாரு. ஏன்னா இந்த மாதிரி தகவல்கள் நம்ம சேர்த்தோம். ஏன்னா இந்த பகுதியில் இரும்பு கிடைத்துள்ளது, அவர்கள் இரும்பை பயன்படுத்தி உள்ளனர். அந்த பகுதியில் வந்து உங்களுக்கு காப்பர் தான் கிடைச்சது, தாமரம் தான் கிடைச்சது, செப்பு தான் கிடைச்சது, செப்பத்தான் அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. ஆனால் அந்த இன்டர்லிங்கிங் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. நம்ம வந்து கண்டினியூட்டி நம்ம தேடிட்டு இருக்கோம். என்னைக்குமே வந்து ஒரு நகர நாகரிகம் அறிந்தவுடன் அது முழுமையாக அழிந்து விடாது. கண்டினியூட்டி நம்ம தேடிட்டு இருக்கோம். சிந்துவெளி தொடர்ச்சி நம்மகிட்ட இருக்காங்க, நிச்சயமா இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நம்முடைய ராஜன் ப்ரொஃபஸர் அவர்கள் சொன்னார், குறியீடுகள்ல பார்த்தீங்கன்னா பல சிம்பல் வந்து நம்முடைய இண்டஸ் சீல் இருக்குன்னு சொல்றாரு. நிச்சயமா இருக்கு. ஆனால் இண்டஸ் சீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்விடும், அது ஸ்டியர்டைட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சின்ன ஒரு மாவுக்கல்ல வந்து கார் பண்ணி வச்சது, செதுக்கி வைத்தது. இங்க வந்து பானையில் நம்ம திருக்கி வச்சது, எழுதுறது. நம்ம எழுதுறோம், அங்க செதுக்கிறோம். அந்த செதுக்கிறத பார்த்தீங்கன்னா என்னைக்குமே வந்து நெகட்டிவ் தான் செதுக்கி வச்சிருக்காங்க. இங்க பாசிட்டிவ் எடுத்தா மட்டும்தான் அதை நீங்க வந்து பார்க்க முடியும். ஆனா நம்ம அதான் கிரிப்டோகிராஃபின்னு சொல்றோம், இங்க வந்து நம்ம குறியீடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நிச்சயமாக இந்த குறியீடுகளின் தாக்கம் அங்கு கூட போயிருக்கலாம். வெட்டுறது வந்து அட்வான்ஸ், எழுதி வைக்கிறது வந்து திருக்கி வைக்கிறது வந்து பிரிமிட்டிவ். ஏன்னா பானையில தான் நம்ம திருக்கி வச்சிருக்கோம், எழுதி வச்சிருக்கோம், குறியீடுகளை போட்டு வச்சிருக்கோம். ஆனால் அவன் ஸ்டியர்டைட் என்று சொல்லப்படுகிற ஒரு மாவு கல்லில் வெட்டி வைத்துள்ளார். வெட்டி வைத்தவன் நம்ம காப்பி அடிச்சுக்க மாட்டோம். நிச்சயமா வெட்டி வச்சவன் யாரையோ பார்த்து காப்பி அடிச்சு வெட்டி வச்சிருக்கலாம். இன்னைக்கு நம்ம அசோகனுடைய ஸ்கிரிப்ட் சொல்ற மாதிரி தான் நம்முடைய தமிழகத்தில் கிடைக்கின்ற தமிழி கல்வெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிமிட்டிவ் ஸ்டேஜில் இருக்கு. மக்கள் பயன்பாட்டு எழுத்தாக இருந்துள்ளது, அதை மக்கள் தான் பயன்படுத்தி உள்ளனர். ஆனால் அந்த மக்கள் பயன்படுத்திய எழுத்து வடிவத்தை அரசு உருவாக்கத்திற்கு பயன்படுத்தியவன் அசோகன்.